எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கிட்ஸ் ஃபேவரைட் டிஷ் தாங்க. கார்லிக் பாஸ்தா தான் பண்ண போறோம். நான் எப்பயுமே பாஸ்தா சாஸ் வந்து இங்க கடையிலேயே வாங்கிடுறதுங்க. காலையில ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கும்போது இது பண்ண டைம் இருக்காது. ஆனா இது வீட்லயே பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 1/2 அன் ஹவர் டைம் எடுக்கும் எக்ஸ்ட்ராவா. இதுல ஒரு முழு தக்காளி, ஒரு வெங்காயம் தோல நீக்கி ரஃப்பா சாப் பண்ணது, கொஞ்சமா பூண்டு, கேப்சிகம் இதெல்லாம் வந்து சாஸ்பேன்ல தண்ணீல கொதிக்க வச்சு 10 நிமிஷம் எடுத்துட்டு, அத கொர கொரன்னு அரைச்சு 15 நிமிஷம் வதக்கி எடுத்தா இந்த பாஸ்தா சாஸ் ரெடி ஆயிடுங்க. நான் இன்னைக்கு வந்து காய்கறிகள் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, கார்லிக் நெறைய எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, அது கார்லிக் பாஸ்தான்றதுனால கொத்தமல்லி, பச்சை மிளகா, மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், அப்புறம் கிரீன் பீஸ், கேப்சிகம் இதாங்க எடுத்திருக்கேன். இது நம்ம ஐல் ஆஃப் வைட்ல வாங்குனோம் இல்லையா? அதே கார்லிக் தாங்க. ஆர்கானிக் பர்பிள் கார்லிக். ரொம்பவே ஜூஸியா இருந்ததுங்க. ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. நம்ம ஊரு மலைப்பூண்டு மாரியே தான் இருந்தது. இது ஒரு 6 பல்லு பூண்டு போல எடுத்துக்கிட்டேன். பெரிய சைஸ்ல இருந்ததுனால பொடியா நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 கப் தண்ணிய சாஸ்பேன்ல ஊத்தி நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சமா ஆலிவ் ஆயில், உப்பு, அப்புறம் பாஸ்தா 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து தண்ணிய வடிகட்டி ஓரமா வச்சிடலாம். இப்போ பாஸ்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ ஒரு பெரிய ப்ராட் பேன்ல கொஞ்சமா பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில்ல இந்த கார்லிக்க இந்த அளவுக்கு ப்ரௌனா நீங்க வதக்கி எடுத்துக்கணும், கை விடாம. அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். சாப் பண்ண சில்லி, அதுக்கப்புறமா கோரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்ட உடனே, ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த கலர் மாறி வந்தோடனே, ஆனியன் கலர் மாறி வந்தோடனே நம்ம வெஜ்ஜீஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த செஸ்னட் மஷ்ரூம், அதுக்கப்புறமா ரெட் கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், பீஸ் இதெல்லாம் தான் சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி விருப்பம் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த 4 காய் வந்து எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் இன்னைக்கு பாஸ்தாக்கு இந்த காய சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து பாஸ்தாவோட சீசனிங் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில இருக்க தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் வந்து காய்கறி வதங்கினா போதும். 60% குக் ஆனா போதும் வெஜ்ஜீஸு. இப்போ வந்து பேசில், பார்ஸ்லி அதுக்கப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேங்க. ஒயிட் பெப்பர் இருந்தா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இது தனித்தனியா இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இல்லன்னா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்ன்னே ஒரு பேக்ல வருங்க. அத நீங்க சேர்த்துக்கிட்டா மட்டுமே போதும். ஒயிட் பெப்பர் இல்லன்னா பிளாக் பெப்பர் கூட கிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் இந்த பாஸ்தா சாஸையும் நல்லா சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீட்ல பாஸ்தா சாஸ் பண்ண முடியல, இல்லன்னா கடையிலயும் கிடைக்கல அப்படின்னா, தக்காளிய வந்து ஃபர்ஸ்ட்டே நல்லா வதக்கிட்ட உடனே அப்புறமா வெஜ்ஜீஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. 3 ஷீட்டு மொசரல்லா சீஸ வந்து சேர்த்துக்கிட்டேங்க. மொசரல்லா சீஸ் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் குக் பண்ண பாஸ்தாவும் சேர்த்துட்டு, ஒரு 4 நிமிஷம் போல ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா சிம் பண்ணிட்டு கிளறி விட்டீங்கன்னா, உங்க பாஸ்தா ரெடி ஆயிடுங்க. இத நீங்க கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விட்டீங்கன்னா, கண்டிப்பா மிச்சமே வராதுங்க. நம்ம அடல்ட்ஸ்க்கு கூட இது ரொம்ப இஷ்டமாவே இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.